எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல அசைவ பிரியர்களுக்கு பிடித்தமான சுவையான மணமான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா புளி தண்ணி ரெடி பண்ணிக்கிடலாம். அதாவது புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைக்கும் போச்சில் நம்ம சீக்கிரமாக கரைச்சி எடுத்துக்கிடலாம். செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு 2 தக்காளி பழத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிடலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணது, அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கினது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் போடும். ஏன்னா நம்மளுக்கு தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியும் ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவை இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டியால் கலக்கி விட வேண்டாம், கைகளால் இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் இதை மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டு செய்யும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2-3 இனுக்கு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்து இதை வதக்கிக்கிடுவோம். நல்லா 1 நிமிஷம் இதை வதக்கி விடவும். இதில் வாசனைக்காக ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறேன், நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். முதல்ல இந்த 2 காய்கறிகளையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பலாப்பழ சீசனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பலாக்கொட்டையோட அந்த கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். சீனி கிழங்கு சீசனாக இருந்துச்சு அப்படின்னா சீனி கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணி சேர்க்கலாம். இதெல்லாம் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது மாதிரி கத்திரிக்காய் வெட்ட நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, அப்போ கருக்காமல் இருக்கும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 துண்டு மாங்காவும் சேர்த்துருக்கிறேன். மாங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த தக்காளி பழம் புளி தண்ணிலாம் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ அடுத்ததாக ஊற மீன் கருவாடு சேர்த்துருக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மீன் வாங்கும் போதில் துண்டுகளை பயன்படுத்திட்டு இந்த தலைப்பகுதியெல்லாம் நம்ம நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுட்டு செய்கிற ஊற மீன் கருவாடு தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு வகை கருவாடாக இருந்தாலும் இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் குழம்ப. இப்போ அடுத்ததாக அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு நம்ம உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா அதில் உள்ள உப்புவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். காணலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிடலாம். இதில் காய்கறிகள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியில் மசாலா கரைச்சி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த குழம்பினுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அப்படியே மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ லைட்டாக அப்படியே ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை திரும்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இடையில அப்பப்போ 2 முறை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன். நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே நிறைய பேருக்கு முட்டை போட்டு அதுக்கு கூட்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆம்லேட்டாக போட்டு சாப்பிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த குழம்புலேயே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் டேரெக்டாக ஊற்றாதீங்க, ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஊற்றுங்க. நம்மளுக்கு கெட்ட முட்டையாக இருந்தால் குழம்பு நாஸ்தி ஆயிரும். அதுக்காக தான். அது மாதிரி கருவாட்டு குழம்பு ஒரு 2-3 நாள் நாங்கள் சுட வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா இதை மாதிரி முட்டை நீங்கள் கலக்க வேண்டாம். இல்லை இன்றைக்கே கருவாட்டு குழம்பு எங்களுக்கு காலி ஆயிரும் அப்படின்னா இதை மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் 2-3 உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. முட்டை சூப்பராக அந்த மண்சட்டி பார்த்திங்களா, அந்த சூட்லேயே அழகாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கருவாட்டு குழம்பு, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நல்ல சூடான சாதத்தோட இந்த குழம்பை ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.